வணக்கம். புதுவை தட்டாஞ்சாவடி விவசாய வளாகத்தில் உள்ள கூடுதல் இயக்குநர் அலுவலகத்தில் வருவாய், நில அளவை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை ஊழியர்களுக்கு கலெக்டர் தீபக்குமார் தலைமையில் பயிற்சி அளிக்கப்பட்டது. புதிய தொழில்நுட்ப உத்திகளை தேசிய நிலப்பதிவேடுகள் நவீனமயமாக்குதல் திட்டத்தில் அறிமுகப்படுத்தவிருப்பதால் வருவாய், நில அளவை, பத்திரப்பதிவு துறையில் உள்ள ஊழியர்களுக்கு சர்வே ஆப் இந்தியாவில் இருக்கும் வல்லுநர்களை கொண்டு கிராம மேம்பாட்டு அமைச்சகம் உதவியுடன் பயிற்சி அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட கலெக்டர் தீபக்குமார் தலைமையில் மாவட்ட பதிவாளர் பாஸ்கரன் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக நிதி மற்றும் வருவாய் செயலர் ராஜீவ் யதுவன்ஷி கலந்து கொண்டார். இதில் தொழில்நுட்ப இயக்குநர் ராஜசேகரன் உரையாற்றினார். முகாமில் வருவாய், நில அளவை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் 25 பேர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியது. முதல் நாளான இன்று யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. புதுவை இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை முதல்வர் ரங்கசாமி ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தொகுதிக்கான இடைத்தேர்தலை அக்டோபர் 13ஆம் தேதி நடத்துவதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. அதன்படி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியது. இங்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியாக தொழிலாளர் துறை ஆணையர் மலர்கண்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். எனவே அவரிடம் வேட்புமனு தாக்கல் செய்பவர்கள் வரும் 26ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம். பின்னர் 29ஆம் தேதி வரை வேட்புமனுவை வாபஸ் பெறலாம். இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 13ஆம் தேதி வாக்குப்பதிவும் அக்டோபர் 17ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடக்கிறது. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய முதல் நாளான இன்று யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இன்று உகந்த நாள் அல்ல என்பதால் யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. புதுவை லாஸ்பேட்டை என்சிசி வளாகத்தில் தேசிய மாணவர் படையின் கடற்பிரிவு நடத்திய முகாமின் நிறைவு நாள் விழா நடைபெற்றது. தேசிய மாணவர் படையின் கடற்படை பிரிவு நடத்திய பல்வேறு போட்டிகளின் நிறைவு நாள் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை என்சிசி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் சப் லெப்டினன்ட் இஸ்ரேல் வரவேற்று பேசிட கமாண்டிங் அதிகாரி கமாண்டன்ட் மல்கோட்டி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக குரூப் கமாண்டர் கர்னல் டி.பி. சிங் கலந்து கொண்டு துப்பாக்கி சுடும் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்ற கேடட் ஜனார்த்தனன், கேடட் ஸ்வேதாவிற்கும் தாகூர் கலைக்கல்லூரி மாணவன் அன்பழகன், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி மாணவி ஹேமலதா மற்றும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம், பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் என்சிசி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாகூரில் பேருந்து நிலையம் அமைக்க தீவிர முயற்சி செய்து வருவதாக அமைச்சர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் தியாகராஜன் கூறுகையில், பாகூர் பகுதி மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் பகுதியாக உள்ளது. இங்கு பழமை வாய்ந்த மூலநாதர் கோவில், பள்ளி, கல்லூரி, அரசு அலுவலகங்கள் உள்ளதால் நிறைய பேர் பேருந்தில் வந்து செல்கின்றனர். ஆனால் இங்கு பேருந்து நிலையம் இல்லாததால் சாலையிலேயே பேருந்தை நிறுத்தி செல்கின்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் என்றும், மேலும் இது தொடர்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்பே அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து பேருந்து நிலையம் அமைக்கும் பணியும் நடைபெற்றது. ஆனால் நிலம் கொடுத்தவர்கள் பிரச்சினை செய்ததால் பணி நின்றுவிட்டது என்றும், தற்பொழுது அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நான் இங்கு பேருந்து நிலையம் அமைக்க முழு கவனத்தையும் செலுத்தி தீவிர முயற்சி எடுத்து வருவதாகவும், மேலும் உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை, இந்து அறநிலையத்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகளை சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாகவும் கூறினார். புதுவை பிள்ளைத்தோட்டம் நவீனா கார்டன் அருகே வெடிகுண்டு வெடித்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். மேலும் ஒருவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று எஸ்எஸ்பி சந்திரன் கூறினார். இது தொடர்பாக எஸ்எஸ்பி சந்திரன் கூறுகையில், கடந்த 15ஆம் தேதி உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பிள்ளைத்தோட்டம் நவீனா கார்டன் அருகே காவல் நிலைய அதிகாரி செந்தில்குமார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது வெடிகுண்டு வெடித்தது போல் சத்தம் கேட்டதாக தகவல் வந்தது. உடனே அவர் அங்கு விசாரணை நடத்திய பொழுது அங்கு ரத்தக்கரை படிந்த மண், பீர் பாட்டில்கள், கரை படிந்த துணி, இரும்பு நட் போன்ற பொருட்கள் இருந்தன. மேலும் சிவகுமரன் என்பவர் அடிபட்ட காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்ந்துள்ளதாக தெரியவந்தது. உடனே அவர் மருத்துவமனைக்கு சென்று விசாரித்ததில் அவர் பட்டாசு வெடித்ததாக கூறினார். ஆனால் சம்பவ இடத்தில் இரும்பு நட்டு கண்டுபிடிக்கப்பட்டதால் வெடித்தது பட்டாசு அல்ல என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்தது. எனவே மீண்டும் சிவகுமரனிடம் விசாரணை செய்ததில் வெடித்தது பட்டாசு அல்ல, நாட்டு வெடிகுண்டுதான் என்றும், அப்பொழுது அவருடன் அவரது கூட்டாளிகள் சின்னையாபுரத்தில் உள்ள ஒருவரை கொலை செய்ய வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்ததாகவும் கூறினார். மேலும் மது அருந்தும் பொழுது ஒரு வெடிகுண்டு தவறி விழுந்து வெடித்ததாகவும் கூறினார். அதனை அடுத்து போலீசார் பிள்ளைச்சாவடி குடியிருப்பில் பதுங்கியிருந்த குற்றவாளிகளான கதிர், அந்தோணி, பிரபு நாராயணன், மகி என்ற 4வரை கைது செய்தனர்.
மேலும் மெத்தசேகர் என்பவரை லாஸ்பேட்டை கல்லூரி சாலை சந்திப்பில் கைது செய்து அவர்களிடமிருந்த 3 கத்திகள் மற்றும் 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக மேலும் ஒரு குற்றவாளியை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேற்கொண்டு விசாரணையும் நடைபெற்று வருகிறது என்று கூறினார். திமுகவின் கோரிக்கையை அரசு அலட்சியப்படுத்தினால் மக்கள் ஆதரவுடன் வீதிக்கு வந்து போராடுவோம் என்று சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கூறுகையில், கடந்த சில நாட்களாகவே நடந்த புதுவை சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுக சார்பில் பேசப்பட்ட மக்கள் பிரச்சினைகளுக்கு அரசு தரப்பில் நிறைவேற்றும் வகையில் உறுதியோ நம்பிக்கையோ வழங்காதது வேதனை அளிக்கிறது. குறிப்பாக காரைக்கால் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் தற்காலிக விரிவுரையாளர்களுக்கு 3 மாத காலமாக சம்பளம் வழங்காதது, ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு கடந்த 5 மாதமாக சம்பளம் வழங்காதது, காரைக்காலில் மின்துறையும் அரசு பொது மருத்துவமனையும் செயலற்றதாக உள்ளது போன்றவற்றுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் காரைக்கால் மாவட்ட திமுக வைக்கும் கோரிக்கையை புதுவை அரசு அலட்சியப்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அலட்சியப்படுத்தினால் இனி மக்கள் ஆதரவுடன் வீதியில் இறங்கி போராடுவோம் என்று எச்சரித்து கூறினார். கோரிக்கைகளை வலியுறுத்தி மீன்வளத்துறை அலுவலகத்தை பூட்டி அதிகாரிகளை சிறை வைத்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தேங்காய் திட்டு பகுதியில் கடல் முகத்வாரத்தை காவேரி கப்பல் மூலம் ஆழப்படுத்த வேண்டும், கடல் ஓரத்தில் 300 மீட்டர் தூரத்திற்கு பாறாங்கற்களை போட்டு கடல் அரிப்பை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை விசைப்படகு மீன்பிடி தொழிலாளர்கள் மீன்வளத்துறை அலுவலக கதவை பூட்டி அந்த அலுவலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை சிறை வைத்து போராட்டம் செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சங்கத் தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் முத்து, பொருளாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டனர். போராட்டம் பற்றிய தகவல் அறிந்த உருளையன்பேட்டை போலீசார் விரைந்து வந்து அலுவலக கதவை திறந்து சிறை வைக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை மீட்டனர். பின்னர் மீன்வளத்துறை இயக்குநர் ராமலட்சுமி தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுவை அரசு மருத்துவமனையில் மாத்திரை சாப்பிட்டதும் 3 வயது குழந்தை பரிதாபமாக இறந்தது. இதனை கண்டித்து குழந்தையின் உறவினர்கள் போராட்டம் செய்தனர். புதுவை தேங்காய் திட்டைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் தமது 3 வயது குழந்தை தீபிகாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்று கோரிமேடு இஎஸ்ஐ மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அங்கு பரிசோதித்த டாக்டர் ஊசி போடுவதற்காக வார்டுக்கு அனுப்பி வைத்தார். அங்கு செவிலியர்கள் குழந்தைக்கு 2½ மாத்திரை கொடுத்தனர். அதை சாப்பிட்ட குழந்தை அரை மணி நேரத்தில் வலிப்பு ஏற்பட்டு இறந்துவிட்டது. இதனை அறிந்த செல்வகுமாரும் அவரது உறவினர்களும் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் விரைந்து வந்து சமாதானப்படுத்தினர். அவர்கள் டாக்டர் மற்றும் செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தினர். அதற்கு போலீசார், மாத்திரை சாப்பிட்டதால் இறந்ததாக நீங்கள் கருதினால் குழந்தையை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வையுங்கள், அந்த அறிக்கையின்படி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதால் கலைந்து சென்றனர். குழந்தையின் தாய் 6 மாதங்களுக்கு முன்பு இதய நோயால் இறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை கேண்டீன் வீதியில் உள்ள ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மன் ஆலய 1ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மகாராணி அலங்காரத்தில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுவை கேண்டீன் வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மன் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் கடந்த 8ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. அதில் 11ஆம் நாள் உற்சவமாக ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மாரியம்மனுக்கு பிள்ளைத்தோட்டம் ஸ்ரீ பாண்டுரங்க ரக்குமாயி ஆன்மீக கைங்கரிய சபா சார்பில் சிறப்பு அபிஷேகமும் காயத்ரி அலங்காரத்துடன் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் உற்சவருக்கு மகாராணி அலங்காரம் செய்யப்பட்டு புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலின் அம்மனின் பொன்னூஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மன் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.